வணக்கம். வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப நீளமான வீடியோலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். சிக்கனும் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் முட்டையை வச்சு ஒரு சின்ன கிரேவி மாதிரி தான். ஒரு சிம்பிளான கிரேவி மாதிரி தான். சின்ன கிரேவியில் சிம்பிளான கிரேவி. இது எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். அந்த காலத்துலலாம் வில்லேஜில் ரொம்ப ஈஸியாக இதுக்கு அரைச்சி ஊற்றுற வேலைலாம் கிடையாது. சிம்பிளாக பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா தாளிப்பு ஐட்டம்ஸை போட்டுடலாம். போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். உடனே இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து வதக்கிட்டு வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். மட்டனில் தான் இது நல்லா இருக்குன்றது கிடையாது. மட்டனில் மேக்ஸிமம் நிறைய பேர் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு வைக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அந்த கிரேவி. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதில் நான் எந்த கரம் மசாலா ஐட்டமும் சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சம் சிக்கன் இருக்குது சொன்னேன் இல்லையா, ஒரு 150 கிராம் சிக்கன் அதை எடுத்து இதுலேயே போட்டு ஒரு பெரட்டிட்டு தான் உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதுக்கு மெனக்கெடணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. இவ்வளோதாங்க. கரம் மசாலா கூட நான் போடலை. அதில் தாளிப்பில் என்ன போட்டனோ அவ்வளோதான். சோம்பு கொஞ்சம் போட்டு தாளிப்பில் போட்டிருப்பேங்க. அதான் கரம் மசாலா ஐட்டம்ஸ்னாலே சோம்பு ஆடட் தானே, அது எல்லாத்தையுமே சேர்த்து போட்டிருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றிட்டு வேகட்டும். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், சிக்கன் எல்லாமே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அது அப்படியே கொதித்து சுண்டி வரும்போது ஒரு 4 முட்டை வேக வச்சுருக்கேன். அந்த முட்டையும் சேர்த்துக்க போகிறேன். இவ்வளோ தான் இந்த குழம்போட ரெசிபி. ரொம்ப சிம்பிள் தான் பார்க்க, ஆனால் பயங்கர டேஸ்டி. நம்ம எதையாச்சும் வந்து இருக்கிறத போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தனமாக வைக்கிற குழம்புக்கு இருக்கிற டேஸ்ட் வந்து வேறு எல்லா குழம்புக்குமே வந்துடாது. அந்த மாதிரி வச்ச குழம்பு தான் இது. எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் வில்லேஜிலலாம் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி வைப்பாங்க. எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் இன்றைக்கி வைக்கணுன்ட்டு வச்சேன். இதை போயிட்டு நடந்துக்கிட்டே அப்படி போய் வந்தே வச்சு முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் தான் அந்த குழம்போட நேரமே. அவ்வளோதாங்க, சுண்டிடுச்சு. இதில் முட்டையை போட்டுட்டு கொத்தமல்லி நல்லா போட்டு ஒரு கிண்டி இறக்கி வச்சு சூடாக சாதம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் இந்த வாயில் கொஞ்சம் அல்சர் புண்ணு மாதிரி வந்திருக்கு. அதனால் பேசும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, பேச முடியல. பேச்ச வித்தியாசமாக இருக்குது எனக்கே. நான் என் வாய்ஸை கேட்கும்போது அப்புறம் யாருன்னா ஒருத்தர் நான் ரொம்ப ஸ்டைலாக பேசுகிற மாதிரி ஆகிட போகுதுன்னு சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜை கொடுக்குறேன். அதுக்காக தான். முட்டையை நல்லா கீறி போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டி ஒரு சுற்றி இறக்கி பாருங்கள். சூப்பரான நம்ம கிராமத்து ஸ்டைலில் அவசரமாக ரெடி பண்ணுற ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இந்த சேனலுக்கு வேணும். இதே மாதிரி நிறைய சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸ் 1 by 1 வந்துக்கிட்டே இருக்குது. இந்த உப்பு புளி காரம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை இன்னும் அதிகப்படுத்துங்க. இது வரைக்கும் எனக்கு ஒரு 277 சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ போடும்போது வந்திருக்கு. அதுவே என்னோடய பெரிய ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.